அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நாம் ஆசீர்வாதத்தை பற்றி தியானிக்கப் போகிறோம். ஆசீர்வாதம் என்பது என்ன? வெறும் வார்த்தையா? இல்லை, அது தேவனுடைய வல்லமையுள்ள கரம் நம் மீது இருக்கும் ஒரு அனுபவம். வேதத்தில் ஆசீர்வாதத்தை பற்றி நிறைய இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் சிலவற்றை இன்று பார்க்கலாம். ஆசீர்வாதம் என்பது வெறும் பொருள் சம்பந்தப்பட்ட விஷயமா? பணம், வீடு, கார் இவை மட்டும்தானா ஆசீர்வாதம்? நிச்சயமாக இல்லை. இவையெல்லாம் ஆசீர்வாதத்தின் ஒரு பகுதிதான். ஆனால் ஆசீர்வாதம் அதைவிட பெரியது. உண்மையான ஆசீர்வாதம் என்பது தேவனுடைய சமாதானம், சந்தோஷம், அன்பு மற்றும் கிருபை நம் வாழ்வில் நிறைந்திருப்பது. ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்தார். எப்படி ஆசீர்வதித்தார்? உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொன்னார். ஆதியாகமம் 18:2. இது வெறும் வாக்குறுதி மட்டுமல்ல, அது ஒரு ஆசீர்வாதம். தேவன் ஆபிரகாமுடன் இருந்தார், அவரை வழிநடத்தினார், அவருக்கு பல சந்ததியினரை கொடுத்தார். இதுதான் உண்மையான ஆசீர்வாதம். யாக்கோபை தேவன் ஆசீர்வதித்தார். அவர் வாழ்க்கையில் பல போராட்டங்களை சந்தித்தார். ஆனால் தேவன் அவரை கைவிடவில்லை. அவர் கூடவே இருந்தார். அவருடைய பெயரை இஸ்ரவேல் என்று மாற்றினார். இதுவும் ஒரு ஆசீர்வாதம். நம்முடைய வாழ்க்கையிலும் கஷ்டங்கள் இருக்கலாம், ஆனால் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவர். ஆசீர்வாதம் என்பது நாம் செய்யும் செயல்களின் மூலம் கிடைப்பது மட்டுமல்ல, அது தேவனுடைய கிருபை. அவர் நம்மை இலவசமாக ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நாம் செய்ய வேண்டியது என்ன? அவரை விசுவாசிக்க வேண்டும். அவர் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதிக்க வந்தார். அவர் நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்க வந்தார். இதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். நாம் அவரை ஏற்றுக்கொண்டால் அவருடைய பிள்ளைகளாகிறோம். அவருடைய ஆசீர்வாதம் நம் மீது இருக்கும். ஆகவே அன்பு சகோதர சகோதரிகளே, ஆசீர்வாதத்திற்காக தேவனை நோக்கி பார்ப்போம். அவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவர். அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளட்டும். அவருடைய சமாதானம் நம் இதயத்தில் நிறைந்திருக்கட்டும். எண்ணாகமம் 6:26. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உனக்கு கிருபை பண்ண கடவர். கர்த்தர் தமது முகத்தை உன்மேல் உயர்த்தி காண்பித்து உனக்கு சமாதானம் கட்டளையிடக் கடவர். ஆமேன்.